ஆம்நேர்களே மற்றொரு விசேட செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம். மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது செங்கடலிலே, அதாவது சுயஸ் கால்வாயை அண்மித்த தென் ஏமன் கடல் பகுதியை அண்மித்த பகுதியில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. ஏமனினுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த தாக்குதலை இன்றும் நடாத்தியிருக்கிறார்கள். நேற்றும் ஏற்கனவே ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அதே பாணியில் இன்று இன்னொரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்குள்ளான இந்த கப்பல் பற்றிய விவரங்களை பார்க்கின்ற போது இது மால்டா தேசிய கொடியோடு பயணித்திருக்கிறது. இந்த கப்பல் அதாவது கிரேக்கத்துக்கு சொந்தமான ஒரு கப்பல். இந்த கப்பலின் பெயர் ஜாஃப்ராஃபியா என்பது. இந்த கப்பலிலே மொத்தமாக 20 யுக்ரைனியர்கள், அதே போல 2 பிலிப்பைன்ஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் 2 ஜோர்ஜிய உத்தியோகத்தர்கள் இதிலே பயணித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடல் பாதுகாப்புசார் முகாமைத்துவம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் ஒன்று இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது தமது கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து அது சர்வதேச செய்திகளுக்கு இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறித்த தாக்குதலின் போது யுக்ரைனியர்களை அதிகமாக ஊழியர்களாக கொண்டிருந்த இந்த கப்பல் இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருந்தமை காரணமாகத்தான் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் ஹவுதிகளின் தாக்குதலில் நேற்றும் ஒரு கப்பல் சிக்கொண்டிருந்தது. அது அமெரிக்காவுக்கு சொந்தமான மிகப்பெரிய கப்பல். அதனை தொடர்ந்துதான் இந்த தாக்குதலும் அதே பாணியில் நடாத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே இந்த கப்பல் தாக்குதலின் பிரகாரம் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னும் சில தகவல்களின் அடிப்படையிலே இந்த கப்பலில் எத்தனை பேர் மொத்தமாக பயணித்தார்கள் என்பது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் தான் யுக்ரைன் பிரஜைகள் 20 பேரும், பிலிப்பைன்ஸ் பிரஜைகள் 2 அதே போல ஜோர்ஜியா நாட்டினுடைய 2 பிரஜைகளும் பயணித்திருப்பதனை அறிய முடிகிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டனவா அல்லது காயமேற்படல்கள் அதே போல சேத விவரங்கள் எதுவும் இதுவரை சர்வதேச செய்திகளூடாக வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையிலே தான் இந்த கப்பல் செங்கடலிலே சுயஸ் கால்வாயை தாண்டி வந்து கொண்டிருந்த போதுதான் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் இந்த கப்பலும் ஏவுகணை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.